வணக்கம். இந்த வீடியோல நடிகர் எஸ் நடிச்சு பெரிதும் ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில ரிலீஸ் ஆகி இப்ப செம்மையா அடி வாங்கிட்டு இருக்க டாக்ஸிக் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா 2022 அந்த ஏப்ரல் டைம்ல கேஜிஎஃப் 2 ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் நம்ம தமிழ்நாட்டிலையும். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 1 இயர் அடுத்த கதைக்காக டைம் எடுத்துக்கிட்டாரால, இது எதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஒரு ஏப்ரல் 2023 தான் வந்து இந்த மாதிரி கீத் மோகன்தாஸ் அவங்களோட வந்து படம் அடுத்த படத்தை எடுக்கிறதா வந்து நியூஸ்ல வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகி எடுக்க ஆரம்பிச்சாங்க. எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும் 2023 ஆரம்பிச்சு இப்போ 2026 வந்து தான் ரிலீஸ் ஆகிற நிலைமைக்கு போயிருக்கு. ஆக்சுவலா ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது துரந்தரோட. நினைச்சு பாருங்க, துரந்தரோடலாம் ரிலீஸ் ஆயிருந்தா ஒண்ணுமே ஆயிருக்கு. அவ்வளவுதான், தெரியாமையே போயிருக்கும். இந்த படம் இப்போ வாங்கிட்டு இருக்கிற விமர்சனத்துக்கும் அடிக்கும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட விஷயங்களா பார்த்துக்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இது ஒரு பீரியாடிக்கல் 1940கள்ல கோவால இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் அங்க இருக்கிற போர்ச்சுகீசியஸ் கொஞ்சம் அங்க இன்னும் கொஞ்சம் மிச்ச மீதியெல்லாம் இருப்பானுங்களே, அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த அரசியல் அந்த கலவரத்துக்குள்ள சில சிண்டிகேட்ஸ் கிரைம்ஸ் எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. தாதாங்க நிறைய கடத்தல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சால்வேடார் அப்படிங்கிற ஒரு தாதா ஒரு பெரிய ஒரு கையா இருக்காரு சிண்டிகேட்ல. பட் அகைன் யஷ் அவர் ராயாங்கிற கேரக்டரும் அவருடைய அக்கா நயன்தாரா கங்காங்கிற அவங்க 2 பேரும் வந்து லோக்கல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருந்து பட் அகைன் சால்வேடார் கிட்ட வந்து ஜாயின் பண்ணி ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வேலையெல்லாம். இவரோட திறமை இதெல்லாத்தையும் பாராட்டி கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன அந்த சால்வேடர் அவரோட பொண்ணை ரிபேக்காவே இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்குலாம் பிளான் பண்றாரு. இவரும் வந்து சாதாரண ஆள் இல்லை. ஊர்ல யாரை பார்த்தாலும் போட்டுருவாருன்னா இருக்கிற எல்லாத்தையும் வந்து கண்ணை வச்சு எப்ப யார் எங்க நல்லா பார்க்க மாட்டாரு, சொல்லிட்டே இருப்பாரு. போட்டுருவாருன்னா இன்னொரு போட்டுருவாருன்னு தான் இருக்கு இதுல. பட் எகைன் அப்போதான் வந்து அந்த ஊர்ல சர்க்கஸ் போட வந்த கே ராத்வானியை பார்த்து மயங்கி அந்த சர்க்கஸ்க்குலாம் போய் அடிதடியாகி அவங்க மேல காதல் வயப்படுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க இந்த சால்வேடாரா ஒரு பொண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சு ஒழுக்கமே பொண்ணு தான் கல்யாணம் பண்ணு அவங்க பஞ்சாயத்து பண்ணியும் இல்ல நான் போய் கர்ப்பமாக்கியே தீர்வேன்னா கே ராத்வானி இதனால கர்ப்பமாக்குறாங்க. இதனால யஷ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த கல்யாணத்துல பஞ்சாயத்தாயி இது எங்க போய் முடியுது அப்படிங்கிறது தான் மிச்சப்படுத்துற கதை. ஆக்சுவலா ரொம்ப இந்த விஷயத்துல வந்து நான் கதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கதைக்கு இடையில அங்கங்க கொஞ்சம் இந்த அடல்ட்ரி சீன் ஏதாவது கொஞ்சம் அந்த ஆடியன்ஸை கவர்றதுக்கு இல்லை அதுக்கான ஆடியன்ஸை கவர்றங்கிற பேர்ல ஏதோ ஒன்றத்தை வைக்கிறது வழக்கம். இல்லைன்னா நீங்க ஒரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ இல்லை ஒரு அந்த காலத்து ஒரு 90s அதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு திரும்பி இந்த அடல்ட் படம்னா அவங்க மலையாளத்துல அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு டாக் ஒன்று இருக்கும். இத்தனைக்கு ஊருக்கு அப்புறமா அதுக்குன்னு ஒரு தியேட்டர் வச்சிருப்பாங்க. அதுல ஒன்று போடுவாங்க. அதுலதான் வந்து போய் பாக்குறவங்களாம் அதுக்காக போய் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு இடையில எதாவது பேசினா என்னையா சவன்னு இந்த பேசிக்கிட்டு இருக்கான்னு இந்த கண்டென்ட் காதலில் சந்தானம் கேட்பாரா, என்னையா அது சவன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த இது வராதுன்ற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்ல. இந்த படத்துல எப்படின்னா இவங்க அந்த பண்ற மேட்ருக்கு இடையில தான் வந்து எங்க கதை இருக்கு, எப்ப நீங்க வந்து பேசுவீங்க, எப்ப கதைக்குள்ள போவீங்க, எப்ப நீங்க வந்து அடுத்த கட்டத்தோட கதைக்கெல்லாம் போவீங்கன்ற ஒரு விஷயங்கள் வந்து கேள்வி கேட்கிறபடி இந்த படத்துல இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு சீன் ஓப்பன் ஆகுனா ஏதோ ஒரு மலையை காமிச்சு ஓப்பன் ஆகுறது, இல்லை ஏதோ சீனுக்கு சீன் ஏதோ ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சு ஓப்பன் பண்ணா ஓகே. படத்துல ஒரு 70 சீன் வச்சாங்கன்னா 70 சீனோட ஓப்பனிங் இதே லட்சணத்துல வச்சிருக்காங்க. அதுல ஒரு 40-50 சீன் இதே பொழப்பா இருக்கு. டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இந்த எல்லா ஃபேண்டஸியும் ஒரே படத்துல நான் ட்ரை பண்றேங்கிற பேர்ல இந்த படத்தோட ரிவ்யூ பேசணும்னாலே இந்த மாதிரி தான் பேசுற நிலைமைக்கு இந்த படம் எடுத்து வச்சிருக்கானுங்கன்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இந்த படத்தோட இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுலயே ரொம்ப ஓவரா அந்த விஷயங்கள் அடல்ட்ரி விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. அதை பத்தி நிறைய பேர் கேஸ்லாம் போட்டு நிறைய எல்லாம் பஞ்சாயத்தாய் வாக்குவாதம் ஆனாலும் இத்தனைக்கு அது ஒரு பெண் இயக்குனர் இயக்குனதுனாலேயே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. நீங்களே நினைச்சு பாருங்க, இதே ஒரு ஒரு அது இந்த ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம ரொம்ப போக வேண்டாம். இப்போ ஒரு பெண் இயக்குனர் எடுக்கிறாங்க. அதுல வந்து இவங்க நிறைய இடத்துல இவங்களே வந்து அந்த உண்மையான ரொம்ப அப்ஜெக்டிவ்லா பண்ணி இடையில ஃபெமினிசம் டயலாக் மட்டும் ஆட் பண்ணிட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சா ஒத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு படத்துல. அங்கங்க இந்த வச்சு ஏதோ நான் ரொம்ப இந்த ஏஸ்தட்டிக்கா நான் ஒரு சீனை வந்து சண்டே கிரியேட் பண்றேன், ஒரு சீனை நான் பண்றேன் ஏஸ்தட்டிக்கா இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஹை குவாலிட்டி 4Kல வச்சா மட்டும் நல்லாவா இருந்துற போகுது. சரி, இதெல்லாத்தையும் வச்சிருக்கானுங்க. சரி, படத்துல அப்படி வேற என்னதான் நல்லா இருக்குன்னா, சரி படத்துல விஷுவல்ஸ் நல்லா இருக்கு. அந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், விஷுவல்ஸ், அந்த இடம், லொகேஷனு, ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட அவங்களோட லுக்கு, காஸ்டியூம் எல்லாமே நல்லா இருக்கு. பின்ன 500-600 கோடி போட்டு படம் எடுத்தா இது கூட பேசிக்கா பண்ண மாட்டாங்களா? அந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், விஷுவல்ஸ் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா சண்டை காட்சிகள் படத்துல டிஃப்ரெண்டா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னா, அங்கங்க ஒரு சர்க்கஸ்ல ஒரு ஃபைட் சீன் ஆகட்டும், ஓப்பனிங் சீன்ல ஒரு துப்பாக்கி சூடு ஆகட்டும், அங்கங்க வரக்கூடிய சண்டை காட்சிகள் உண்மையாவே ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு
4-5 லேடிஸ் வந்து ஒரு கிளப்ல வந்து அடிக்க வருவாங்க. அவங்க போட்டு இவங்க போட்டு அடி பண்றதெல்லாம் அந்த சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஆனா நினைச்சு பாருங்க, படம் இந்த லட்சணத்துல போயிட்டு இருக்கும்போது இந்த சண்டை காட்சிகள் மட்டும் நல்லா இருந்து என்ன பண்றதுன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதோட சில போஸ்டர்கள்லாம் பாக்குறப்போ, இத்தனைக்கு இவருடைய கெட்டப்பு, இவர் கழுத்து பிடிச்சி அந்த போஸ்டர்லாம் பாக்குறப்போ ஏதோ தக் லைஃப் ஆட அடிச்சது. ஆனா தக் லைஃப் விடவும் ஒரு படம் மோசமா எடுக்க முடியும்னா அது இந்த படம் தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ரொம்பவும் உங்களுக்கே தெரியும் இந்த படம் இது ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும், நல்லா இல்லாம இருக்க போகுதுன்றது கொஞ்சம் அங்கங்க சிம்டம்ஸ் வச்சு தெரிய ஆரம்பிச்சது. பட் இருந்தாலும் சரி, ஓகே, அந்த அளவுக்கு போக விட்டுருக்க மாட்டாங்க, இவ்வளவு வருஷம் மெனக்கெட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல புக் பண்ணிட்டு, உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர்ல எல்லா மெயின் ஸ்கிரீன்லயும் இந்த படம் தான் போட்டு வச்சிருக்காங்க. போன வாரம் பெத்லஹேம் குடும்ப யூனிட் அருமையான படம் வந்துச்சு. அதுக்கு இத்தனோட ஸ்கிரீன் சின்ன ஸ்கிரீன்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி படத்துக்கு பெரிய ஸ்கிரீன் கொடுக்கறதுனாலதான் இவனுக்கு இந்த மாதிரி படம் எடுத்துட்டு இருக்கானுங்க. இப்ப எனக்கு நீங்களே பாருங்க, உங்க ஊர்ல இந்த பெரிய ஸ்கிரீன்ல இந்த படத்தை கலெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3-4 நாள்ல எல்லாம் அந்த படத்துக்கு மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஹாய் ஒன்ஸ் மோர் கொஞ்சம் ஆவரேஜ் ரிவ்யூஸ் வாங்குச்சுன்னா பெத்லஹேம் குடும்ப யூனிட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, இந்த படத்துக்கு வரலாம். சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த படத்துலலாம் டைலாக்ஸ் இவங்க பேசுறாங்கல்ல, இன்னும் அந்த கேஜிஎஃப் வாடையை விட்டே வெளியே வரல. இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா, அதே மாதிரி அது பீரியடிக்கலு, அதே மாதிரி இந்த கலர் டோனு, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரொம்ப ஓவரா இந்த எஸ்தட்டிக் வச்சு இந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மலா போயிட்டு ஊருக்கு போயிட்டு வரேன், நாளைக்கு வந்து படத்துக்கு போலான்ற, நாளைக்கு நான் படத்துக்கு போறது, இந்த மாதிரி எல்லா டைலாகையும் வந்து இவனுக்கு ஸ்லோ மோஷன்ல பில்டப் பண்ணி இவனுக்கெல்லாம் பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. படம் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் என்டையர் படமும் ஒரு மீமோ ஒரு டைலாக வச்சு சொல்லணும்னா, அந்த பார்த்திபன் சொல்லுவார்ல அயோக்கியால, என்னடா டைலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானா இப்படி பேசிட்டு இருக்குன்ற லட்சணத்துல தான் படம் ஃபுல்லா டைலாக் இருக்கும். நான் சும்மா சொல்லல, ஒரு அந்த படத்துல வர ஒவ்வொரு டைலாக்கும் நீங்க உங்க மைண்ட்ல இந்த ஒரு மீம் தான் ஓடிட்டு இருக்கும். அவ்வளவு மட்டமான டைலாக் எழுதி வச்சிருக்கானுங்க படம் ஃபுல்லா. இத வந்து ஒரு 3 வருஷமா இதையாட நைட்டு பூரா உட்காந்து ஒட்டிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி ஒரு 3 வருஷம் இது உட்காந்து எழுதி படத்தை ஷூட் பண்ணிட்டு வேற இருந்திருக்காங்க. இதை கொண்டு போய் துரந்தரவு கூட வேற கிளாஸ்ன்ற பேர்ல பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு டைரக்டர், ஒரு புதுமுக டைரக்டரோ இல்ல பேசிக்கா ஏதோ ஒரு டைரக்டர் இருக்கட்டும், ஏன் இந்த டைரக்டர் பத்தி தெரியாதவனே ஒரு எஸ்ன்ற மாதிரி ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறப்போ கொஞ்சமாவது ஒரு அளவுக்கு எல்லாருமே போன படம் கேஜிஎஃப், எல்லா குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே போய் பார்த்து ரசிச்ச ஒரு படத்தை, அப்பேற்பட்ட ஒரு இந்தியாவிலேயே அவ்வளவு பெரிய ஹிட்டான ஒரு படத்தோட ஒரு கதாநாயகர் ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது எப்படி எழுதியிருக்கணும், எந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கணும், ஒரு பேசிக்கா சரிப்பா அந்த படம் ஆவரேஜ் தான், ஒரு கேஜிஎஃப் மாதிரி சூப்பர் டூப்பர் இல்லைனாலும் ஒரு ஆவரேஜ் படம் பண்ற அளவுக்கு கூட வராம எல்லாருமே நீங்க ரிவ்யூஸ்லாம் நீங்க பாப்பீங்கல்ல, அந்த அஃபீஷியல் அந்த எல்லாமே 1.5 2ன்றதெல்லாம் நீங்களே நினைச்சு பாருங்க. ஒரு ஒரு ஆவரேஜ் ஒரு கேவலமான படத்துக்கு கூட ஒரு 2 பாயிண்ட்டுக்கு மேல கொடுக்குற படத்துக்கு 1.5 ஒருத்தவங்க கொடுக்குறான்னா அந்த படம் எந்த அளவுக்கு இது டாக்ஸிக். படத்து டைட்டில் அந்த படமே டாக்ஸிக் தான். படத்துல வர எல்லா எல்லா கேரக்டரையும் போட்டுறாரு. அதாவது எல்லா நான் போட்டுறதுன்றது எந்த மீனிங்கும் தான். படத்துல எவனை பார்த்தாலும் சொல்றது ஒரு 2000 பேர் 3000 பேர் போட்டு சொல்லியிருப்பாங்க. படம் ஃபுல்லா ஒவ்வொரு சீனுக்கும் எவனா ஒருத்தன் கொலை பண்றான், இல்லைன்னா போடுறான், இல்லைன்னா சரக்கு அடிக்கிறாங்க, பீடி அடிக்கிறாங்க. படம் ஃபுல்லா இது ஓவரா ரொமாட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஊருக்குள்ள கிரைம், கஞ்சா, போதைன்னு புறப்பட்ட பிரச்சனை. இதுல இந்த மாதிரி படத்துல வந்து ரொம்ப ஓவரா இதை காமிக்கிறதே வந்து ரொமாட்டிசைஸ் பண்ணி காமிக்கிறப்போ இந்த லட்சணத்துல தான் போய் முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு எஸ் கேரக்டர், ஆப்வியஸா இதுல இருந்து ஸ்பாய்லர்லாம் இல்ல, இன்னொரு எஸ் கேரக்டர்லாம் கொண்டு வந்து மகான் மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ண போறேன்ட்டு இந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆக்டிங்ன்ற பேர்ல உனக்கு பண்றாங்க 2 பேரும். உட்கார முடியல, எல்லாம் சிரிக்கிறானுங்கப்பா எல்லாருமே அப்படின்ற மாதிரி தான் உட்காந்து சிரிக்கிறானுங்க, கலாய்க்கிறானுங்க, தூக்கி போட்டு சாத்து ராயான்னு வேற கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. அந்த லட்சணத்துல தான் ஃபுல்லா இருக்கு. ரவி பஸ்ரூர் அங்கெங்க சில மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. பட் படம் ஃபுல்லா ரசிக்கிற மாதிரி பாடல்களும் இல்லை. அந்த ஒரு ஒரு தீம் பிஜிஎம் வந்து ஒரு சிக்னேச்சர் தீம்ன்ற மாதிரி பெருசா எதுவும் தென்படலை. ஏன்னா படமே இந்த லட்சணத்துல போகும்போது அதை மட்டும் இங்க நோட் பண்றது, ஏதோ இந்த டீசர்ல வரல தீம் 2-3 இடத்துல கொஞ்சம் அதுதான் அந்த சீனை காப்பாத்துச்சுன்ற மாதிரி தான் இருந்தது. மொத்தத்துல இவனுக்கு கேஜிஎஃப் மாதிரியே ஏதோ ஒன்று வச்சு நம்ம ஏதோ ஒன்று பேத்தி பண்ணி இந்த பிஜிஎம்லாம் சைலாக போட்டு பில்டப் பண்ணி விட்டா கண்டபடி பார்த்துட்டு போயிடுவானுங்க, எதை சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாங்கிற அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எடுப்படலை. ஏன்னா இப்போ வாங்குற அடிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே எல்லா தேட்டர்லேருந்து தூக்குனாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இத்தனைக்கு ஏ சர்டிஃபிகேட் வேற கொடுத்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். குடும்பத்தோடையும் போக முடியாது. ஏற்கனவே பார்த்தவனுங்க வந்து முதல் காட்சியிலேயே வந்து ஏன் இத்தனைக்கும் நான் காலையில் 9 மணி காட்சிக்கு போனேன் நம்ம ஊர்ல.
அதுக்கு முன்னாடியே மற்ற ஊர்ல 6 மணி காட்சி பார்த்துட்டு இந்த படத்தை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, புக் பண்ணவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல சில படங்கள் அப்படி என்னதான் எடுத்து வச்சிருக்காங்க, சும்மா ஆவரேஜா இருந்தாலும் தெரிஞ்சாலும் போய் சில படங்கள் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுல அந்த மாதிரி எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் கம்மி தான். இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் பாக்குறப்பவே இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுது. அட்லீஸ்ட் ஏதாவது இவங்க கொஞ்சமாவது கதை, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அனிமல் லெவலுக்காவது ஏதாவது இருக்கும்னு நினைச்சா இதெல்லாம் ரொம்பவும் படமே டாக்ஸிக் தான். டாக்ஸிக்னு சொல்லணுன்றதுனாலேயே தான் இருக்கு. அதான் ஒரு செகண்ட் ஹாஃப்ல தான் ருக்மணி வசந்த் வராங்க. அந்த கேரக்டரை ஒரு விதமா கொண்டு போனது, அவங்க பண்ணது, இதெல்லாம் வந்து ஏத்துக்கும்படி இல்லை. எதுவுமே கொஞ்சம் ட்ரஸ்டபிள்ன்றதை விடுங்க. இந்த கதையெல்லாம் எப்படி யோசிச்சு கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு யஷ் வேற உட்காந்து ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணி அதை எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள பிடிச்சி பண்ணாங்கன்னு தெரியல. பட் அகைன் யஷ்க்கு வந்து ஒரு நல்ல மார்க்கெட் இருந்தது, அதை அப்படியே போட்டு ஸ்பாயில் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த கேஜிஎஃப் மாதிரியே நான் பில்டப் போட்டு படம் பண்றேங்கிறத தாண்டி ஏதோ ஒரு நல்ல கதை எடுத்தா அப்புறம் இதே மாதிரிதான் பாகுபலிக்கு அப்புறம் பிரபாஸ் பண்ண ஒரு தப்பு சாகுன்னு எடுத்தது. அதே மாதிரிதான் ஆச்சு. ஜஸ்ட் லைக் தட் நீ ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு ஹிட் கொடுத்துட்டேன்னா அதுக்கு அடுத்த படத்தோட பட்ஜெட் 500-600 கோடி போகணும்ட்டு இல்லை. நல்ல படமா பேசிக்கா இருந்தாலே பரவாயில்ல, அது கூடி எடுக்காம ரொம்பவும் மட்ட ரகமான படமா பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த வருஷத்துல வந்து நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும்போது, இந்த அளவுக்கு மெச்சூர்டா டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ்லாம் இருக்கும்போது எங்க தப்பு நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ எல்லாருமே அந்த லட்சணத்துலதான் இருக்கானுங்க. மொத்த கூட்டமும் பைத்தியகாரங்களா அப்படின்ற மாதிரி தான் எடுத்து வச்சிருந்தானுங்க. எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி ஜனநாயகன் லீக் ஆனதுல அந்த கேவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நிறைய லாஸ். இதுல இந்த படம் வாங்குற அடிக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எப்படி மீம் மெட்டீரியல்ஸா இதை வச்சு செய்ய போறாங்க, என்னென்னலாம் அடி வாங்க போகுதுன்ற மாதிரி இந்த புதுப்பேட்டல் சொல்லுவார்ல. ஆனா என்னதான் பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலான்னு நீ அடுத்த ஒரு வாரத்துக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை போட்டு பழக்கிறதே பாருங்க. இத்தனைக்கும் இந்த தமிழ் வெர்ஷன்ல மட்டும் இந்த படமே மொத்தம் 3.25 மணி நேரம் 3.5 மணி நேரமோ, தமிழ் வெர்ஷன்ல அதையும் கட் பண்ணி 10 நிமிஷம் 14 நிமிஷம் கட் பண்ணி தமிழ்ல இது பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அப்படி என்னத்த கட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி படத்துல டைலாக்ஸ் ஆகட்டும், படத்துல காட்சப்படுற காட்சிகள்லாம் வந்து எந்த லட்சணத்தை இவங்க என்னதான் சென்சார் பண்ணியிருந்தாலும் ஓடிடியில் வந்தா எல்லா பசங்களும் உட்காந்து இந்த படத்தை பார்த்து எல்லா சீன்லையும் குடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி அடல்ட்ரி எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே வந்து வாங்க எஸ் பார்த்தோன்னே மயங்குறாங்க தெரியல, வாங்க வாங்க அப்படின்னு எல்லாம் கூப்பிடுறோம். எனக்கு இது வந்து வெளிப்படையா சொல்லக்கூட முடியாத அளவுக்கு தான் இருக்கு. பட் வாட் எவர், இல்லை நான் புக் பண்ணிட்டேன், கேன்சலேஷன் ஆப்ஷன் இல்லைன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்ல போய் தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். கேன்சலேஷன் ஆப்ஷன் இருந்தா அப்ப உங்களோட விருப்பம். இன்கேஸ் இந்த படத்தை தப்பி தவிர நீங்க பார்த்துட்டா உங்களுக்கு எப்படி இந்த அனுபவம் இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.